ஸ்ரீ கர்க சம்ஹிதை ஸ்ரீ கிரிராஜ கோவர்த்தன காண்டத்தின் 7ஆம் அத்தியாயம். கிரிராஜ கோவர்த்தனம் தொடர்பான ஆலயங்களின் விளக்கம். மன்னர் பகுலாஸ்வர் வினவினார், மகாயோகி நாரத மாமுனிவரை, தாங்கள் நேரடியாக அவருக்கு பார்வை பாக்கியம் உண்டு. எனவே மகாத்மா சிராஜை சுற்றி அல்லது அதற்கு மேல் எத்தனை முக்கியமான யாத்திரை தலங்கள் உள்ளன என்பதை கூறுங்கள். நாரத மாமுனிவர் கூறினார், அரசரே, முழு கோவர்த்தன மலைகள் அனைத்து புனித தலங்களிலும் சிறந்தது என்று கருதப்படுகிறது. பிருந்தாவனம் கோலோகம்தான். கிரிராஜர் அதன் கிரீடமாக மதிக்கப்படுகிறார். அந்த மலை கோப்பர்கள், கோபியர்கள், பசுக்கள் மற்றும் பெரிய கிருஷ்ண பிரியையான தேவி ராதையின் பாதுகாவலராக உள்ளது. பூரண பிரம்மத்தின் குடையாக மாறியவரை விட சிறந்த புனித இடம் இது. புவனேஸ்வரரும் எண்ணற்ற பிரபஞ்சங்களின் அதிபதியும் பிரபஞ்சத்தின் அதிபதியும் முழுமுதற் கடவுளுமான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இந்திர யாகத்தை தாதா என்று வர்ணித்து தனது அனைத்து மக்களுடன் வழிபடத் தொடங்கிய கிரிராஜரை விட வேறு யார் அதிர்ஷ்டசாலி? மைதிலி, 4 முகங்களை கொண்ட பிரம்மதேவராலும் கூட மேய்ப்பவர்களுடனும் குழந்தைகளுடனும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் எப்போதும் விளையாடி கொண்டிருக்கும் மலையின் மகிமையை விவரிக்க இயலாது. பெரும் பாவங்களின் அளவை அளிக்கும் மானசி கங்கை இருக்கும் துடிப்பான கோவிந்த குண்டமும் வெள்ளை சந்திர சரோவரமும் அழகாக இருக்கும் ராதா குண்டம், பகவான் ஸ்ரீ கிருஷ்ண குண்டம், லலித குண்டம், கோபால குண்டம் மற்றும் குசும சரோவர் அலங்கரிக்கப்பட்டிருக்கும் கோவர்த்தனத்தின் மகிமையை யார் விவரிக்க இயலும்? கிருஷ்ணரின் கிரீடத்தை தொட்டவுடன் கிரீடத்தின் அடையாளத்துடன் அலங்கரிக்கப்பட்ட கல்லை காண்பதன் மூலம் ஒரு மனிதன் தேவர்களின் தலைவனாகிறான். எந்த பாறையில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் படங்களை வரைந்துள்ளார்? அந்த சித்திரசீலா என்ற புனித கல் இன்றும் கிரிராஜரின் சிகரத்தில் தெரியும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் குழந்தைகளுடன் விளையாடிய கல் வாதினி ஷிலா, பஜ்னி ஷிலா என்று அறியப்பட்டது. இது பெரும் பாவங்களை அளிக்கிறது. மைதிலி, கிருஷ்ணர் மேய்ப்பவர்களுடன் பந்து விளையாடிய இடம் கண்டுஷேத்ரா என்று அழைக்கப்படுகிறது. சக்கரபாதம் மற்றும் பிரம்மபாதம் என்ற புனித இடங்கள் உள்ளன. அதன் பார்வையும் கும்பிடுதலும் இந்திரலோகம் மற்றும் பிரம்மலோகத்திற்கு வழிவகுக்கிறது. அங்கு மண்ணுக்கு திரும்புபவர் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் பாதங்களை அடைகிறார். பகவான் மாதவர் இடையர்களின் தலைப்பாகைகளை திருடிய இடம் ஷிகிரா என்று அழைக்கப்படும் புனித இடம். ஒரு முறை பசு மேய்ப்பவர்கள் குழு ஒன்று தயிர் விற்க அங்கு வந்தது. அவர்களின் கணுக்கால்களின் சத்தத்தை கேட்டு அன்பின் இறைவனான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அருகில் வந்து அவர்களை தடுத்தார். புல்லாங்குழல் மற்றும் வில் அணிந்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பசு மேய்ப்பவர்களை அவர்களை சூழ்ந்து கொள்ளச் சொல்லி அவர்கள் முன் தன்னை நிறுத்தி பசு மேய்ப்பவர்களிடம், இந்த பாதையில் எங்கள் சார்பாக வரி வசூலிக்கப்படுகிறது. எனவே தயவு செய்து எங்களுக்கு நன்கொடை அளியுங்கள் என்று கூறினார். கோபியர்கள் கூறினார்கள், நீ மிகவும் கோணலானவன். மாடு மேய்ப்பவனே, மக்களின் வழியில் நீ நின்றாயா? பசுக்களின் மீது நீ மிகுந்த பிரியம் கொண்டவன். எங்கள் பாதையை விட்டுவிடு. இல்லையென்றால் உன்னையும் உன் பெற்றோரையும் கம்சன் மன்னனின் சிறையில் வலுக்கட்டாயமாகவே தள்ளிவிடுவோம். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர், ஏன் கம்சனுக்கு பயப்படுகிறாய் என்றார். எனக்கு காட்ட முடியுமா? பசுக்களின் மீது நான் சத்தியம் செய்கிறேன். கடுமையான தடியுடன் கூடிய மகாவீரனான கம்சனை அவனது உறவினர்களுடன் இணைத்து கொள்வேன், அல்லது வடமதுரையிலிருந்து கோவர்த்தன பள்ளத்தாக்கிற்கு இழுத்து செல்வேன். நாரத மாமுனிவர் கூறினார், அரசரே, இதை கூறிவிட்டு குழந்தைகள் ஒவ்வொருவருக்கும் தனித்தனி பானை தயிர் கொண்டு வர சொல்லி நந்தனின் மகன் மகிழ்ச்சியுடன் அவற்றை தரையில் எறிந்தான். கோபியர்கள் ஒருவருக்கொருவர், ஐயகோ, இந்த நந்தனின் பிள்ளை மிகவும் துடுக்குத்தனமானவனாக இருக்கிறானே, அச்சமற்றவன், அவன் கொடுங்கோலன், நாம் அவனிடம் பேசக்கூட கூடாது. அவன் கிராமத்தில் பலவீனமாகவே இருக்கிறான். ஆனால் அவன் காட்டிற்கு வந்ததும் அவன் ஒரு நாயகனாகிறான். இன்றே போய் அன்னை யசோதை மற்றும் நந்தகோபரிடம்
கூறுவோம் என்று கூறிவிட்டு கோபியர்கள் புன்னகைத்து கொண்டே தங்களின் இல்லங்களுக்கு திரும்பினர். இங்கே மாதவர் கடம்பம் மற்றும் பலாஷ் இலைகளிலிருந்து கிண்ணங்களை செய்து குழந்தைகளுடன் சேர்ந்து உணவை உட்கொண்டு மென்மையான தயிரை எடுத்து கொண்டார். அன்றிலிருந்து அங்குள்ள மரங்களின் இலைகள் கிண்ணங்களின் வடிவத்தை எடுக்கத் தொடங்கின. நிருபேஸ்வரரே, அந்த உயர்ந்த இடம் புனித இடம் துரோணம் என்ற பெயரால் பிரபலமானது. அங்கு தயிர் தானம் செய்பவர் இலையில் வைக்கப்பட்ட தயிரை அருந்தி பின்னர் அந்த சன்னதியை வணங்குபவர் கோலோகத்திலிருந்து ஒருபோதும் பிரிக்கப்படுவதில்லை. மாதவர் கண்ணனை மூடிக்கொண்டு குழந்தைகளுடன் ஒளிந்து விளையாடும் இடம் லோகிக் என்ற பாவத்தை அளிக்கும் சந்நிதியாக மாறியது. பகவான் ஸ்ரீஹரியின் விளையாட்டுத்தனமான பொழுதுபோக்குகளால் நிறைந்த கடம்ப கண்டம் என்னும் சன்னதி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் எப்போதும் விளையாட்டில் மூழ்கியிருக்கும் இடம். இந்த சந்நிதிக்கு சென்றாலே ஒருவர் நாராயணராக மாறுகிறார். மைத்திலே கோவர்த்தனத்தின் ராசத்தின் போது தேவி ஸ்ரீ ராதை தன்னை அலங்கரித்த இடம் ஸ்ருங்கார் மண்டல் என்ற பெயரால் பிரபலமானது. நரேஸ்வரரே, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கோவர்த்தன மலையை வைத்திருந்த வடிவம், அவரது அதே வடிவம் ஸ்ருங்கார் மண்டல தீர்த்தத்திலும் உள்ளது. கலியுகத்தின் 4800 ஆண்டுகள் கடந்து செல்லும்போது அனைவருக்கும் முன்பாக ஸ்ருங்கர் மண்டல பகுதியில் உள்ள கிரிராஜ குகையின் நடுவிலிருந்து பகவான் ஸ்ரீஹரியின் சுயரூபம் தோன்றும். மனிதர்களின் தலைவரே, தெய்வங்களின் பெருமையை நசுக்கும் அந்த வடிவத்தை உன்னத மனிதர்கள் ஸ்ரீநாத்ஜி என்ற பெயரால் அழைப்பார்கள். அரசரே, ஸ்ரீராஜ்ஜி என்பது ஸ்ரீ கோவர்த்தன கிரிராஜ்ஜி என்று அழைக்கப்படும் முழு பெயரின் சுருக்கமாகும். அரசரே, ஸ்ரீநாத்ஜி எப்போதும் கோவர்த்தன மலையில் தனது லீலையை செய்கிறார். மிதிலேந்திரரே, கலியுகத்தில் பகவான் ஸ்ரீநாத்ஜியின் வடிவத்தை தங்கள் கண்களால் காண்பவர்கள் அவர்களின் ஆசைகள் அனைத்தும் நிறைவேற பெறுவார்கள். இந்தியாவில் அனைத்து மூலைகளிலும் இறைவன் முறையே ஜெகநாதர், ரங்கநாதர், துவாரகாநாதர் மற்றும் பத்ரிநாதர் என்று அழைக்கப்படுகிறார். நரேஸ்வரரே, அவர் இந்தியாவின் மத்திய பகுதியிலும் கோவர்த்தனநாதர் என்ற பெயரில் இருக்கிறார். இவ்வாறு புனிதமான இந்திய நாட்டில் அவர் 5 நாத தெய்வங்களின் எஜமானராகவும் இருக்கிறார். அவர்கள் நாத சதார்மத்தின் வடிவத்தில் மண்டபத்தின் 5 தூண்களாக உள்ளனர். மேலும் துன்பப்படுபவர்களை பாதுகாக்க எப்போதும் தயாராக உள்ளனர். அவர்கள் அனைவரையும் காண்பதன் மூலம் ஒருவர் நாராயணராக மாறுகிறார். இந்த பூமியில் உள்ள 4 நாதரையும் சந்திக்காத இடைநிலை தேவதாமனை ஸ்ரீ கோவர்த்தன நாதரை காணாத ஒரு கற்றறிந்த மனிதர் தனது பயணத்தின் பலனை பெறுவதில்லை. கோவர்த்தன மலையில் தேவதாமனை காண்பவர் பூமியில் உள்ள 4 பிரபுக்களுக்கான தனது பயணத்தின் பலனை பெறுகிறார். மிதிலேந்திரரே, ஐராவத யானையின் பாதங்களும் நறுமணம் வீசும் பசுவின் பாதங்களும் அடையாளங்களாக இருக்கும் இடத்தில் பாவம் செய்த மனிதன் கூட ஸ்ரீவைகுந்தத்திற்கு சென்று வணங்குகிறான். மகாத்மா ஸ்ரீகிருஷ்ணரின் கைரேகையையும் பாத சுவடுகளையும் காண்பவன் நேரடியாக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இருப்பிடத்திற்கு செல்கிறான். அரசர் ஸ்ரீ நரேஸ்வரரே, இந்த ஆலயங்கள், கிணறுகள் மற்றும் கோயில்கள் பகவான் ஸ்ரீ கிரிராஜரின் ஒரு பகுதியாகும். நான் அவர்களிடம் கூறினேன், நீங்கள் வேறு என்ன கேட்க விரும்புகிறீர்கள்? இது ஸ்ரீ கர்க சம்ஹிதையின் நாரத பகுலாஸ்வ சம்பாதத்தில் உருவான 7ஆம் அத்தியாயமான மலைகளின் அரசரை குறித்த பகுதி. மலைகளின் அரசரின் புனித திருத்தலங்களில் விளக்கம் என்ற பெயர் கொண்ட 7ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.